ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி மீன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எனக்கு மீனே நான் அடிக்கடி செய்ய மாட்டேன், எப்போயோ டைம் தான் செய்வேன். இது டேம் கண்டையாம்மா. இது மீன் குழம்பு எனக்கு வைக்க தெரியாது, வச்சாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில். அதனால் எப்போயாவது டைம் மீன் வாங்கினா கூட நான் வறுக்க தான் வறுப்பேன். இது டேம் கண்டன்றதுனால ஒரு 8 பீஸ் இருக்கும் போல் இருக்குது. கொஞ்சம் மசாலா போட்டேன், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டியிருக்கலாம். சரி, என்ன பண்ணுறது. இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன் 1 ஸ்பூனு, அரிசி மாவு போட்டிருக்கேன், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன், சிக்கன் 65 மசாலா போட்டிருக்கேன் 1 பாக்கெட்டு, அப்புறம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன், சீரகத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் லைட்டாக தனியாத்தூள் கொஞ்சமாக தனியாத்தூள் கொஞ்சம், அப்புறமா கரம் மசாலா கொஞ்சம், மிளகு தூள் கொஞ்சம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மிளகு தூள் கொஞ்சம், அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு பெரட்டி ஒரு மணி நேரம் வச்சுருங்க, நல்லா ஊறட்டும். அது ஊறினாலே தண்ணி வந்துடும். சளி பிடிச்சிச்சு நல்லா எனக்கு. வெயில் காலம்னு இளநீ குடித்தா இது ஒரு தொல்லையாக இருக்குது. முதல்லலாம் சளி பிடிக்காது, இப்போல்லாம் டக்குன்னு சளி பிடிச்சிக்குது. ஏதாவது கொஞ்சம் கூலிங்காக சாப்பிட்டா இதாக பண்ணலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வறுக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். அது கலக்கி வச்சுருந்தேன் இல்லையா, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேன். இப்போ தான் எடுத்து போடலான்ட்டு போடுறேன் பாருங்கள். முதல்லலாம் நான் எண்ணெயில் தான் போட்டு எடுத்துடுவேன். சரி, அது மாதிரி வேண்டாம், இந்த மாதிரியே போட்டு பார்க்கலான்ட்டு போட்டுட்ருக்கேன். இருங்க, எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சுல. வாங்க சாப்பிட்லாம். ஓகே, பாய். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, பாய்.